நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில இந்திய அணி 284 ரன்கள் எடுத்த நிலையில நியூசிலாந்து அணி 286 ரன்களை எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில படு தோல்வியை சந்தித்த பிறகு பேசிய சுமன் கில் அவர்கள் மிடில் ஓவர்களின் போது ஒரு விக்கெட்டை கூட எடுக்கல, இதுதான் தோல்விக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய அணியினர் 13 ஓவர்கள்ல விக்கெட்டை எடுத்த பிறகு 38வது ஓவர்ல தான் அடுத்த விக்கெட்டை வீழ்த்த முடிஞ்சது. மேலும் பேசிய கில் அவர்கள் கூடுதலாக 20-30 ரன்களை எடுத்திருந்தாலுமே எப்படியும் வெற்றி பெற்றிருக்க முடியும். மிடில் ஓவர்கள்ல விக்கெட்டுகளை எடுக்கவில்லை என்றால் வெற்றியை பெறவே முடியாது. இதுதான் ஒரு நாள் ஃபார்மட்ல இருக்கிற முக்கியமான விஷயம். முதல் 10 ஓவர்கள்ல அபாரமாக பந்து வீசணும், பிறகு சிறப்பாக பந்து வீசல. மிடில் ஓவர்களின் போது பவுலர்கள் ரிஸ்க் எடுத்து தைரியமாக பந்து வீசி இருந்தால் விக்கெட்டுகளை எடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிடில் ஓவர்களின் போது பிரசித் கிருஷ்ணா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் தான் பந்து வீசினாங்க. நிதிஷுக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. குல்தீப் யாதவ் தொடர்ச்சியாக ஷார்ட் பால்களை வீசினாரு. ஜடேஜா துவக்கத்துல சிறப்பாக பந்து வீசிய நிலையில பிறகு அவருடைய பந்துகளை ஸ்வீப் ஷாட் ஆட முயன்று ஜடேஜாவுமே தொடர்ந்து சொதப்பினாரு. பிரசித் கிருஷ்ணா தொடர்ச்சியாக ஷார்ட் பால்களை மட்டும்தான் வீசியிருக்காரு. இப்படி இந்த 3 பவுலர்களுமே ரொம்ப பலமிக்கவர்களாக இருந்ததால தான் இந்தியா தோல்வியடைந்தது அப்படின்னு கில் அவர்கள் மறைமுகமாக பேசியிருப்பது தற்போது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சரி செய்யும் விதமாக 3வது ஓடிஐ போட்டியில புதிதாக ஏதாவது ஒரு பவுலரை உள்ள கொண்டு வருவாங்களா அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.